பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி பிறந்தநாள் வருதுங்க. இதை மையமாக வைத்து கோயம்புத்தூர் பகுதியில் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள் திரு பாலாஜி உத்தமராமசாமி மற்றும் பல பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள், பாஜகவுடைய முன்னாள் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர்களுக்காக பிறந்தநாள் அந்த பேனர்கள், அந்த போஸ்டர்கள்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அதில் எந்த ஒரு இடத்துலையுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய போட்டோவோ இல்லது நம்ம அமித்ஷா அவர்களுடைய போட்டோவோ இல்லை நயினார் அவர்களுடைய போட்டோவோ, ஏன் தாமரை சின்னம், நம்ம பாஜகவுடைய தாமரை சின்னம் கூட அதில் இடம்பெறல. பொதுவாக அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படம் மட்டுமே அந்த போஸ்டரில் வந்து இடம்பெற்றிருக்கு. பாஜகவுடைய ஒரு தலைவர்கள் மற்றும் பாஜகவுடைய தாமரை சின்னங்கள் எதுவுமே இடம்பெறல. இதிலே நம்ம வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யலாம், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்க இருக்கிறாரோ. ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளான அன்று அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல பதிவுகள் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நிலையில் பாஜகவுடைய ஒரு சில முக்கிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அதற்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அவர் பாஜகவில் தான் பயணிப்பார். ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா மாநில தலைவர் பதவி, அவருக்கு முழு அதிகாரங்கள் கொடுத்து பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியை மீண்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை அவர்களுக்கு புதிய கட்சி, புதிய கொடி, அந்த கட்சிக்கு பேர் அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணி அதை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் அதை பரப்பிட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. முக்கியமாக விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வரணும் அப்படின்னா அது திமுகவிலையும் முடியாது, அதிமுகவிலையும் முடியாது. அதற்கு விஜய்க்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சக்தி யாருன்னா அது அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் விஜயை தோற்கடிக்க முடியும். விஜயை அழிக்கக்கூடிய, விஜயுடைய தாவேக்காவை தோற்கடிக்கக்கூடிய ஒரே சக்தி அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள், ஏன் தாவேக்காவிற்கு ஓட்டு போட்ட பாஜகவினர் என்ன சொல்லப்படுகின்ற, நான் பாஜகவுக்கு ஓட்டு போடல, தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டேன், அண்ணாமலை ஆதரவாளராக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. அவங்க கூட அதான் சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தாலோ, ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக வென்றாலோ நாங்களாம் பாஜகவுக்கே ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் இப்போது அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னும் நிறைய பேர் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை அரசியலில் பாஜகவுடைய மாநில தலைவராகவே திரும்பி வருவாரா அப்படிங்கிறத ஜூன் 4ஆம் தேதி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் அரசியலில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஆதரவு உண்டு, அதே நேரத்தில் பாஜகவிற்கும் ஆதரவு உண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.